ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பசங்க வந்து சார் ஆல் இண்டியா கட் ஆஃப் சொல்லுங்க, சார் ஸ்டேட் கட் ஆஃப் சொல்லுங்க, சார் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில் ஓகேவா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்கிட்ட ப்ரைவேட் சீட்டோட கட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லுங்க. எல்லாமே நான் கொடுத்துட்டேன். 7.5 பிடிஎஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு சில பசங்க கேட்குறது என்னன்னா, சார் ஒரு டாப் 5 செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ், அதாவது கவர்மெண்ட் கோட்டா இன் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ். ஸோ ஃபஸ்ட்டு 5 மெடிக்கல் காலேஜ் என்னன்னா, அந்த 5 மெடிக்கல் காலேஜில் கேட்டகரி வைஸ் உங்களுக்கு எவ்வளோ மார்க் இருந்தால் சீட்டு கிடைக்குங்கிறது ஒரே ஷீட்டில் கொடுத்துட்றேன். சரிங்களா? இது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் வச்சாலும் ஓகே தான், இல்லைன்னா நோட் பண்ணிக்கிட்டாலும் முக்கால்வாசி பேர் ஸ்க்ரீன்ஷாட் எடுப்பீங்க. அப்போ சிஎம்சி வெல்லூர். ஓகே, நான் இதில் சொல்கிறது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாவோட சீட்ஸ், மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட் கிடையாது, கவர்மெண்ட் கோட்டாவோட சீட். ஓகேவா? ஸோ கவர்மெண்ட் கோட்டா இன் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் சிஎம்சி வெல்லூர் 2025 என்ன மார்க்குக்கு சீட் கிடைச்சிருக்குது கேட்டகரி வைஸ், 2026 என்ன மார்க்குக்கு சீட் கிடைக்குங்கிறது ப்ரிடிக்ஷன். சரியா? இது பெட்டராக எப்போ என்னால் இன்னும் அக்யூரேட்டாக சொல்ல முடியும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்டேட் ரேங்க் வரணும். ஸ்டேட் ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சுன்னா என்னால் இதை பெட்டராக சொல்ல முடியும். பட் ஸ்டேட் ரேங்க் லிஸ்ட் இன்னும் விடலை. ஓகேங்களா? ஸோ அது வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸ்டேட் ரேங்க் லிஸ்ட் ஒன்று வந்துருச்சுன்னா உன் மார்க்குக்கு உனக்கு எந்தெந்த ஜிஎம்சி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது கொண்டு நான் ப்ரெடிக்ட் பண்ணுவேன் லைவ்ல வந்து. ஓகே, ஸோ அன்னைக்கு லைவ்ல ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேவா? ஸோ உங்கள் மார்க் சொல்லுங்க, உங்கள் ரேங்க் சொல்லுங்க. சரியா? ஸோ ரேங்க் அண்ட் கம்யூனிட்டி சொன்னீங்கன்னா உனக்கு எந்தெந்த காலேஜ் சீட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு எல்லாமே சொல்லுவேன். பேஸ்ட் ஆன் தட் நீங்க என்ன பண்ணுங்க, சாய்ஸ் ஃபில் பண்ணலாம், எப்படி ஃபில் பண்ணணும் எல்லாமே நான் சொல்லுவேன். அவசரப்பட்டு எதுவுமே பண்ணிடாதீங்க. ஓகேவா? அப்போ நல்லா பாரு, ஓசி கேட்டகிரிக்கு இருக்கீங்கன்னா சிஎம்சி வெல்லூர்ல 628, பிசிக்கு 628, பிசிஎம்க்கு 622, எம்பிசிக்கு 548, எஸ்சிக்கு 531, எஸ்சிஏக்கு 514, எஸ்டிக்கு 530 கிட்ட இருக்கும். சரியா? இதே மாதிரி பிஎஸ்ஜி. ஸோ இதான் டாப் 5 பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் பிஎஸ்ஜி. சரிங்களா? ஸோ இதுக்குமே பார்த்தீங்கன்னா பயங்கர டிஃபரன்ஸ் இருக்கும். ஏன்னா சிஎம்சியில் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து மிகவும் குறைவு. ஓகேவா? மற்ற பிஎஸ்ஜி கேஎம்சிங்கெல்லாம் சீட்ஸும் அதிகம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அதாவது இது வந்து ரிசர்வேஷன் இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் மைனாரிட்டின்னு சொல்லி நிறைய ரிசர்வேஷன் சீட்டில் போயிடும். அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே கட் ஆஃப் வந்து யூஸ்வலி அதிகமாக தான் இருக்கும். ஸோ சிஎம்சி வெல்லூர் கிடைக்கலன்னா இந்த காலேஜில் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கும். சிஎம்சி வெல்லூர் நான் ஏன் ப்ரிஃபர் பண்ணுவேன்னா, இங்கே ஃபீஸ் கம்மி அண்ட் எஸ் ஒன் ஆஃப் த டாப் மெடிக்கல் காலேஜ். சரிங்களா? இந்தியாவில் இருக்க டாப் மெடிக்கல் காலேஜ் சிஎம்சி வெல்லூர் 1. ஸோ உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னா கண்டிப்பாக போங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, எனக்கு தெரிஞ்சு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு இருப்பாங்கன்னா, அவங்களுக்கு ப்ரைவேட் அது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜே கிடைக்கும், ஆனால் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வேண்டான்னு சொல்லிட்டு கூட சிஎம்சி வெல்லூர் எடுப்பாங்க. ஸோ இதே மாதிரி பிஹெச்டி காலேஜ் உங்களுக்கு சீட் வேணுன்னா இதான் சார் உங்களோட மார்க்காக இருக்கணும், பேஸ்ட் ஆன் டிஃப்ரெண்ட் கேட்டகிரி. கேஎம்சிஹெச்சில் இதான் சார் மார்க்காக இருக்கணும். ஸோ ஒரு சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஷார்ட்ஸ் கட் ஆகிறப்ப என்ன ஆயிரும்னா இது மட்டும் உங்களுக்கு தெரியும். ஸோ கேட்டகிரி தெரியலன்னு சொல்லி ஒரு பேரண்ட்ஸ் சொல்லியிருந்தாரு. ஸோ ஒன்றில் இதுதான் சார் நான் வந்து எல்லா இடத்துல ஃபாலோ பண்ணுற கேட்டகிரி, ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி. ஸோ சப்போஸ் அவங்க இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கேஎம்சிஹெச்சுக்கு மட்டும் போட்டாங்கன்னா, ஃபஸ்ட் வந்து ஓசி, அடுத்து பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி. எஸ்ஆர்எம்க்கு அதே தான், வேலுமல்க்கு இதே தான். சார் மார்க் ரொம்ப கம்மியாக வருது. அகைன் நாளை வந்து ஏன்ட்டு கேட்டிங்க அப்படின்னா, நான் வந்து இந்த காலேஜில் கூட நீங்கள் ஒரு கவர்மெண்ட் கோட்டா போங்க நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஆனால் பேரண்ட்ஸ் வந்து இதுக்கு மேலே ட்ராப் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் சேர்த்துடுறீங்க. சப்போஸ் உங்களால் ஒரு பையனுக்கு ஒரு ட்ராப் இயர் வாய்ப்பு கொடுக்க முடியுதுன்னா கொடுங்க. ஏன்னா இங்கே கொண்டு போய் சேர்க்குறப்ப உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் 4.5 லட்ச ரூபா வரும். மற்ற ஃபீஸ் எல்லாம் சேர்த்து வருஷத்துக்கு 8 to 9 லட்ச ரூபா வந்துடும். ஸோ கடன் போட்டு படிக்கிற அளவுக்கு இது ஒர்த்தாக இருக்குமான்னு கேட்டால் எனக்கு இல்லை. நீங்கள் 1 இயர் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் மேபி உங்கள் பையன் ஒரு ஜிஎம்சி கூட போக முடியும். ஆன்லைனில் உட்காந்து அவங்க டிசிப்ளினாக படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னா யக்கீன் நீட் தமிழ் பேட்ச் அவைலபிளாக இருக்குது வெறும் 1499க்கு. யக்கீன் நீட் பேட்ச் ப்ளஸ் இன்ஃபினிட்டியில் வந்து ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ், யக்கீன் 2.0 மாதிரி ஏகப்பட்ட எக்ஸ்ட்ரா பேட்சஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பேட்சில் என்ரோல் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் 2,999 ருபீஸ்க்கு அவைலபிளாக இருக்கும். இப்போ ஆஃபர் வேறு இருக்குது, ஆப்பில் போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னும் 500 ரூபீஸ் டிஸ்கவுண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ தயவுசெய்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணணும்னு நினச்சேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. பேரண்ட்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தயவுசெய்து ஒரு பேர்டனாக கொடுக்காதீங்க. சரியா? நகையை விற்று படிக்க வை, இடத்த விற்று படிக்க வை. 5 வருஷம் கழிச்சு உனக்கே புரியும், பேசாமல் அந்த வீடு இருந்தால் வச்சு எனக்கு வந்து ஒரு பெட்டராக இருந்திருக்கும், அந்த வீடை விற்று படித்து அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையாங்கிறது தெரியல. ஓகேங்களா? ஸோ பெட்டர் 1 இயர் ட்ராப் கூட எடுங்க. ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் நான் பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். முடிஞ்சால் ஜிஎம்சியில் படிங்க. ஓகேவா? சார் ஜிஎம்சியில் இருக்க பசங்க சிஎம்சி வெல்லூர்லாம் போவாங்கன்னா சிஎம்சி வெல்லூரில் டியூஷன் ஃபீஸ் வெறும் 55,000 ரூபா, மற்ற இடத்துல 4.5 லட்ச ரூபா. ஓகேவா? அதனால் சிஎம்சி வெல்லூர் வந்து அஃபோர்டபுள் தான். ஒரு
எல்லாருக்கும். ஓகேங்களா? ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு சிஎம்சி வெல்லூர் அஃபோர்டபுள், ஜிஎம்சி அஃபோர்டபுள். ஆனால் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டானாலும் சரி, மேனேஜ்மெண்ட் கோட்டானாலும் சரி, டீம்டு யூனிவர்சிட்டினாலும் அஃபோர்டபுள் கிடையாது. உங்கள் பேரண்ட்ஸ் அந்தளவுக்கு நல்லா சம்பாதிக்கிறாங்கன்னா ஓகே. மற்றபடி பேரண்ட்ஸ்க்கு ஸ்ட்ரெயின் ரொம்ப கொடுத்துறாதீங்க. தேங்க்யூ.